ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பா அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலுமே காலாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருது. 11th and 12th மாணவர்களுக்கு செப்டம்பர் 19 தேர்வுகள் ஆரம்பித்தாங்க. தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்ற ஒரு 3 தேர்வுகளை முடிச்சிட்டாங்க. கிளாஸஸ் 1லேருந்து 10th வரைக்கும் தமிழ் எக்ஸாம் மற்றும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை முதல் மீண்டும் தேர்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்குது. தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை தேர்வுகள் முடியுது. இப்போ தேர்வுக்கான விடுமுறை பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையுடைய அந்த அகாடமிக் காலண்டரில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நாட்கள் விடுமுறை கொடுத்துட்டு அக்டோபர் 3 ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அஃபீஷியல் அப்டேட் கொடுக்கல. இப்போ ஃபைனல் எக்ஸாம் செப்டம்பர் 27 தேர்வுகள் நடக்கும்போது பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த விடுமுறைக்கான அப்டேட்டும் கொடுப்பாங்க. எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட்டு கொடுப்பாங்க. அக்டோபர் 3 தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அக்டோபர் 3, அக்டோபர் 4 விடுமுறை கொடுத்துட்டா அக்டோபர் 5, அக்டோபர் 6 சனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை. அக்டோபர் 7 திங்கட்கிழமை ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணப்படுமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக எந்த விதமான விடுமுறைக்கான அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் அகாடமிக் காலண்டர் படி வரக்கூடிய அக்டோபர் 3 பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க. நம்ம சேனலில் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமே குறிப்பாக 10th, 11th, 12th ஒவ்வொரு பாடத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேலே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது பஸ் தேங்க்யூ.